ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா, மீனா பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு ஆஃபீஸ் போறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, செந்தில் வந்துட்டு, "குட் மார்னிங் மீனா" அப்படின்னு சொல்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, எந்த ரியாக்ஷனுமே குடுக்காத அமைதியாவே இருக்காங்க. "ஏன் நைட் சாப்பிடலையா நீ? இட்லி அவிச்சு வச்ச இட்லி அப்படியே இருந்துச்சு. நீ நைட் ஃபுல்லா தூங்கலன்னு நெனைக்கிறேன். ஏன் என்னாச்சு மீனா? அதையும் நெனச்சுன்னு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. "நீ நைட் ஃபுல்லா தூங்காம, சாப்பிடாம இருந்ததுனால, காலையில உன்னால சீக்கிரம் எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே மார்க்கெட் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணு மீனா, நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு நீ ஆஃபீஸ் எடுத்துட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, எதுவுமே காதுல வாங்கிக்காம பேக் எடுத்து மாட்றாங்க ஆஃபீஸ் போறதுக்காக. "என்ன மீனா நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு ஆஃபீஸ் போறதுக்கு ரெடி ஆயின்னு இருக்க. என்ன கோவமா? நான் பண்ணது தப்பு தான் மீனா. இதுக்கு மேல நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். என்கிட்ட கொஞ்சம் பேசு மீனா. ஏன் என்கிட்ட இப்ப பேசாம இருக்க?" அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்குறாங்க. "நீ இனிமே அந்த மாரி லஞ்சம் வாங்குற தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மீனான்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, எதுவுமே காதுல வாங்காம அமைதியா கிளம்பிர்றாங்க. செந்தில் பார்த்தீங்கன்னா, அமைதியா யோசிக்கிறாங்க. என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "என்ன சொன்னாங்க? பொண்ணு கேட்க போயிருந்தீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அப்பத்தாவும் எதுவுமே சொல்லல. பழனியும் பார்த்தீங்கன்னா, எதுவும் சொல்ல அமைதியாவே இருக்காங்க. மாரியும் கேட்குறாங்க, "என்ன அத்த சொன்னாங்க? வந்து அமைதியா உம்முன்னே உட்கார்ந்து இருக்கீங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மாரியும் கேட்குறாங்க. குமாரும் கேட்குறாங்க, "அப்பத்தா என்னாச்சு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா வாயே தொறக்கல. அப்ப சுகன்யா பார்த்தீங்கன்னா பழனிக்கிட்ட கேட்குறாங்க, "என்னங்க நீங்க தான் கூட போனீங்கல்ல, என்னாச்சு? என்ன சொன்னாங்க? அரசிய நம்ம குமாருக்கு பொண்ணு குடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா, "ஆமா, போன உடனே கேட்ட உடனே குடுத்துர்றேன்னு வேற சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, அங்க போனா பொண்ணெல்லாம் குடுக்க மாட்டாங்க. திட்டி தான் அனுப்பிச்சு விடுவாங்கன்னு சொல்லி சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. அப்ப முத்துவேல் பார்த்தீங்கன்னா, "நான் தான் அந்த வீட்டுக்கு அரசிய கேட்டு பொண்ணு கேட்டு போகாதீங்க, குடுக்க மாட்டாங்கன்னு நம்ம மரியாதையா கெடும்னு சொல்லி நான் சொன்னேன்ல. நீங்க தான் என் பேச்ச கேட்காம போனீங்க. இப்ப பார்த்தீங்களா, அசிங்கப்பட்டு வந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. அப்ப குமார் பார்த்தீங்கன்னா, "என்ன என்ன சித்தப்பா, அவ நீங்க பொண்ணு கேட்டு போகும்போது அரிசி இருந்தாளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆ இருந்தாளே, அவள எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு கேட்டதுக்கு தான், அப்படி ஒருத்தன நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில எனக்கு கல்யாணம் ஆகாம இருந்தாலும் பரவால்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு குமார் பார்த்தீங்கன்னா, "என்ன அவளுக்கு அவ்வளோ ஒரு திமிரா? அவ அவ்வளோ நல்லவளா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சவுண்டு போடுறாங்க. அப்ப முத்துவேல் பார்த்தீங்கன்னா, "டேய் எதுக்குடா நீ அந்த குதிக்கிற? அவ தான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டால்ல. அதுக்கு எதுக்கு நீ ஊராமுட்டார் பொண்ணுன்னா இப்படி தப்பு தப்பா பேசின்னு இருக்க? சும்மா விட்டுட்டு வேலைய பாரு. தேவையில்லாத பேச்செல்லாம் இங்க யாரும் ஊராமுட்டார் பொண்ண பத்தி பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லிட்டு கிளம்பிர்றாங்க. அப்ப ராஜியோட அம்மா பார்த்தீங்கன்னா, "ஏன் அத்த உங்க பேரன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேங்க. அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலைல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல என்னோட மரியாதைய வச்சு அவங்க பொண்ணு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஆனா அவ்வளோ இதா சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்றாங்க. அப்ப சுகன்யா பார்த்தீங்கன்னா, பழனிக்கிட்ட, "ஏங்க உங்க மச்சான் ஏதாச்சும் சொன்னாரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "மச்சான் வேணா அமைதியா தான் பேசினாரு. கம்மியா தான் பேசினாரு அவரு. ஆனா அக்கா தான் அதிகமா பேசிருச்சு. என் வீட்டு பொண்ணு கேட்டெல்லாம் நீங்க வராதீங்க. அப்படி இப்படின்னு சொல்லி அதிகமா பேசிச்சு. அக்கா தான் வீட்ட விட்டு வெளிய போடான்னு சொல்லி சொல்லாத குறைய எங்கள வெளிய அனுப்பிச்சுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பழனி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அப்பத்தா பார்த்தீங்கன்னா அமைதியாவே இருக்காங்க. சக்திவேலு பார்த்தீங்கன்னா, "அதுக்கு தான் அந்த பரதேசி பையன் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போகாதீங்கன்னு சொன்னேன். இப்ப போயிட்டு பொண்ணு கேட்கிறேன்னு போயிட்டு குடுக்குறதில்லன்னு சொல்லிட்டான் அவன். இப்போ ஊரு ஃபுல்லா சொல்லின்னு திரிவான். சக்திவேல் பையனுக்கு என்னோட பொண்ண வந்து கேட்டாங்க. நான் குடுக்குறதில்லன்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன அசிங்கப்படுத்தின்னு சுத்துவான். "எதுக்கு ஆத்தா உனக்கு இந்த வேலைலாம்?" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் நீ வேற சும்மா இருடா அமைதியா. சும்மா கத்திட்டு இருக்காத. நானே ஒரு டென்ஷன்ல இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தான் சொல்றாங்க. இங்க மீனா பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல வேலை பார்த்துன்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கூட வேலை பார்க்குறவங்க, "வா மீனா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "இல்ல எனக்கு வேண்டாம். நீங்க போயிட்டு சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் மீனா என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா?" அப்படின்றாங்க. "இல்லக்கா நீங்க போயிட்டு சாப்பிடுங்க" அப்படின்றாங்க. "இல்ல காலையில டீ குடிக்க போலாம் வான்னு சொல்லியும் கூப்பிட்டேன். நீங்க வரல. இப்ப சாப்பிட வாங்கன்னு சொன்னாலும் வரல. ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா? வீட்ல ஏதாச்சும் ஹஸ்பண்ட் கூட ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல எனக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வீட்லயும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு பசிக்கல. நீங்க போய் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. அப்ப இன்னும் கூட வேலை பார்க்குறவங்கலாம் வந்து, "வாங்க சாப்பிடலாம்ன்னு"
வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மீனா வரலன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா மீனாக்கு ஃபோன் வருது கோமதி கிட்டேருந்து. மீனாவும் அட்டெண்ட் பண்ணி "சொல்லுங்க அத்த" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மீனா ஆஃபீஸ் போயிட்டியா?" அப்படின்றாங்க. "ஆ அத்த வந்துட்டேன் சொல்லுங்க" அப்படின்றாங்க. "இங்க வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா மீனா உனக்குன்றாங்க." "என்ன நடந்துச்சு சொல்லுங்க அத்த" அப்படின்றாங்க. "என்னோட அம்மா வீட்டுக்கு வந்தாங்க தெரியுமா? நான் இவ்வளோ நாள் பேசலன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன். ஆனா அவங்க என்ன காரியம் பண்ணாங்க தெரியுமா மீனா?" அப்படின்றாங்க. "என்ன அத்த பண்ணாங்க சொல்லுங்க" அப்படின்றாங்க. "அரிசியா அந்த குமாருக்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க மீனா" அப்படின்றாங்க. "நீங்க என்ன அத்த சொல்லிட்டீங்க? அவனுக்கெல்லாம் பொண்ணெல்லாம் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டீங்கல்ல அத்த, குமாருக்கு அரிசிய குடுக்க முடியாதுன்னு சொல்லி" அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. "ஆமா மீனா, நான் ஸ்ட்ராங்கா குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னோட அம்மா என்கிட்ட பேசலனாலையும் நான் ஃபீல் பண்ண போறதில்ல. அப்படி ஒரு அம்மா எனக்கு வேணவே வேணாம். என்னோட பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்க பார்க்குற அம்மா எனக்கு வேணாம். அவங்க பேரனோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக என்னோட பொண்ணு வாழ்க்கைய அழிக்க பார்க்குறாங்க. அப்படியேப்பட்ட அம்மா எனக்கு வேணவே வேணாம். இதுக்கு மேல அவங்க பேசலனாலையும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் மீனா" அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனா அமைதியாவே இருக்கிறதுனால, "ஏன் மீனா என்னாச்சு? ஏதாச்சும் உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அத்த நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்றேன். "இல்ல நான் இவ்வளோ நேரம் இந்த இது சொன்னதுக்கு, நீயே குமாருக்கெல்லாம் எப்படி அவங்க பொண்ணு கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மாவ நீ திட்டியிருப்ப. இப்ப ஏன் அமைதியா இருக்க? ஏதாச்சும் உடம்புக்கு முடியலையா? இல்ல செந்தில்கிட்ட ஏதாச்சும் சண்டையா?" அப்படின்றாங்க. "இல்ல அத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. "ஆமா நான் நைட் உனக்கு கால் பண்ணேன். நீ ஏன் எடுக்கல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அத்த நான் கொஞ்சம் சீக்கிரமாவே தூங்கிட்டேன். சரி காலையில எந்திரிச்சு பண்ணலாம்னாலும் கொஞ்சம் வேலையா இருந்துட்டு வந்துட்டேன் அத்த" அப்படின்றாங்க. "ஏன் மீனா நீ ஒரு டல்லாவே பேசுற. ஏன் அங்க ஏதாச்சும் பேச முடியலையா?" அப்படின்றாங்க. "இல்ல அத்த ஆஃபீஸ்ல இருக்கேன்ல, அதனால பேசறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல அத்த" அப்படின்றாங்க. "சரிங்க அத்த நான் ஈவினிங்கா வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அத்த" அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அரசி காலேஜ் போறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, குமார் பார்த்தீங்கன்னா, அரசி வருவா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அரசி வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அரசியும் பார்த்தீங்கன்னா, குமார பார்த்துட்டு கண்டுக்காம போறாங்க. குமார் பார்த்தீங்கன்னா, அரசி முன்னாடி போய் நின்டுகிட்டு, "என்ன அப்பத்தா பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வந்ததும் இல்லாத பேச்செல்லாம் பேசுவியா? உனக்கு அவ்ளோ திமிரு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னோட உனக்கு நல்ல பையன் கிடைச்சிருவானா? யாரு இருக்கான்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன விட்டா நீ கல்யாணம் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிற நல்ல பையன பார்த்து" அப்படின்றாங்க. "எனக்கு நல்ல பையன் கிடைக்கலனாலும் பரவால்ல. நான் வாழ்க்கை பூரா கல்யாணமே பண்ணிக்கலனாலும் பரவால்ல. ஆனா உன்ன மாரி ஒரு பையன நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க கார்த்திகேயன் வராங்க. அரசி மேல பார்த்தீங்கன்னா, குமார் கோவமா போறத பார்த்துட்டு, கார்த்திகேயன் வந்துட்டு, "ஏங்க என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ இதா பேசுறீங்க?" அப்படின்றாங்க. "டேய் எதுக்குடா நீ எங்க 2 பேருக்குள்ள வர? யார்றா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு குமார் பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன தட்டி விட்டுர்றாங்க. அப்ப குமார் பார்த்தீங்கன்னா, அமைதியா பேசின்னு இருக்காங்க. திருப்பவும் அரசிய அடிக்க போற மாரி போறாங்க. கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா, அடிக்க கை ஓங்குறாங்க. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வந்து குமார எட்டி வச்சுர்றாங்க. குமார் பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துர்றாங்க. கார்த்திகேயனும், அரசியும் பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆகுறாங்க. "என்னாச்சு? இப்படி போய் குமார் கீழ விழுறானே!" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தா தான் அங்க பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வந்து குமார திரும்பவும் அடிக்க போறாங்க. "எவ்வளோ தைரியம் தான் என்னோட பொண்ணு வாழ்க்கையில நீ பிரச்சனை பண்ணுவ? என்னோட பொண்ணு அமைதியா தானே காலேஜ் போயின்னு இருக்கு. அதுக்கிட்ட நீ எதுக்குடா வந்து பிரச்சனை பண்ற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "என்னோட குடும்பத்தில இருக்கிறவங்ககிட்ட பிரச்சனை பண்றதே உனக்கு வேலையா போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் குமார ஃபுல்லா புடிச்சு அடிச்சிடுறாங்க. "இன்னொரு டைம் என் பொண்ணுகிட்ட நீ பிரச்சனை பண்றத பார்த்து உன்ன உசுரோடயே வைக்க மாட்டேன். ஒழுங்கா போடா முன்ன" அப்படின்னு சொல்லிடுறாங்க. குமாரும் பார்த்தீங்கன்னா, அமைதியா கிளம்பிடுறாங்க. அப்ப கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் கைய பிடிச்சுட்டு, "வெரி குட். இப்படிதான் இருக்கணும். நல்ல அப்பா நீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்றாங்க. "இல்லப்பா ஒரு பிரச்சனை பண்றத பார்த்துட்டு தான் அவர் வந்தாரு" அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. அ அரசி கிட்ட பார்த்தீங்கன்னா, பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "சரி வாம்மா நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிர்றாங்க. அப்ப கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா, "என்ன நம்ம பேசினே இருக்கோம், இவன் அமைதியா போறான்" அப்படின்றாங்க. இங்க குமார் பார்த்தீங்கன்னா, சக்திவேல் கிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்லிக்கிறாங்க. "ஏன்டா போயிட்டு போயிட்டு அந்த பரதேசி பையன்கிட்ட அடி தின்னு வர? அந்த அரசி இல்லன்னா என்ன உனக்கு கல்யாணம் ஆகாது. நான் தான் ஒரு நல்ல பொண்ண பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன்ல. ஏன்டா நீ இந்த மாரி பண்ணின்னு இருக்க?" அப்படின்றாங்க. "பல வருஷமா நீ இந்த மாரி தான்ப்பா பண்ணின்னு இருக்க. உன்கிட்ட ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு வந்தேன். ஆனா நீ இந்த மாரி பண்ணின்னு இருக்க. போப்பா நான் எங்கேயாச்சும் போய் சாகுறேன்னு" சொல்லிட்டு குமார் கிளம்பிர்றாங்க. அப்ப சக்திவேல் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வட்டி பணம் குடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்க போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, மயிலோட அப்பா பார்த்தீங்கன்னா பேசின்னு இருக்காங்க. "என்னோட பொண்ணு மயிலோட வாழ்க்கையினால என் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதா என்னன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா சொல்லின்னு இருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா, சக்திவேல் காதுல வாங்கின்னு இருக்காங்க. இந்த மாரி முடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குமாருக்கு சக்திவேல் போயிட்டு பார்த்தீங்கன்னா, மயிலோட தங்கச்சி பொண்ணு கேட்பாங்களா என்ன? அப்படின்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.